இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு அதனையொட்டியதாக அமைகிறது. மின்சார கட்டணம் 20% குறையும். பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரை நிதி அமைச்சின் அறிவுறுத்தலின்படி செயற்படுத்தப்படும். ஆணைக்குழுவின் பரிந்துரையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது, அவசியம் அதனை செயற்படுத்தும் என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே எரிசக்தி அமைச்சர் குமார ஜாயக்கொடி அவர்கள் நேற்று தினம் இந்த கருத்தை அறிவித்திருக்கிறார். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் அவசியம் செயல்படுத்தப்படும் என எரிசக்தி அமைச்சர் குமார ஜாயக்கொடி நேற்று தெரிவித்தார். 3 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக மின்சார கட்டணத்தை 30% குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இவ்வாறான கட்டண குறைப்பு பொதுமக்களுக்கு பாரிய நிவாரணமாக அமையும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் அமலுக்கும் ஒரு வகையில் மின்சார கட்டணத்தை 20% குறைப்பதற்காக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பரிந்துரைகளை முன்வைத்த விடயங்கள் குறிப்பிடத்தக்க விடயம். எனவே இதற்கு பிறகு இந்த மின்கட்டணம் அமுல்படுத்தப்படுகின்ற விடயத்தில் பிரச்சனைகள் எழலாம் என்பதாக பல்வேறு தரப்பும் கருத்துக்களை முன்வைத்திருந்த போதும், எனவே இப்போது மின்சார கட்டணம் தொடர்பாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்வைத்திருக்கின்ற பரிந்துரையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. எனவே நிச்சயமாக அந்த நடவடிக்கைகளை நாங்கள் செயற்படுத்துவோம் என்பதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே நிதி அமைச்சனுடைய அறிவுறுத்தலின்படி இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதாக எரிசக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த பரிந்துரை முன்வைக்க வேண்டிய அதிகாரம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு இருக்கிறது. ஆனால் அதை அமுல்படுத்துகின்ற அதிகாரம் திரைசேரிக்கு தான் இருக்கிறது, நிதி தொடர்பான விவகாரம். எனவே நிதி அமைச்சு திரைசேரியினுடைய ஆலோசனையின்படி அறிவுறுத்தலின்படி இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக அமைச்சர் குமார ஜாயக்கொடி அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த மின்சார கட்டணம் தொடர்பான விவகாரத்தில் ஜனாதிபதியின் கைகளில் தான் தீர்மானம் இருக்கிறது என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். විදුලි බල අඩු කිරීම ජනපති විදුලි බිල අඩු කිරීම ජනපති අතේ කොමිසමට 20%කින් විදුලිය බස්සයි என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் லங்காதீப பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே மின்சார கட்டணத்தை குறைக்கின்ற விடயம் விவகாரம் ஜனாதிபதியின் கரங்களில் தான் தங்கியிருக்கிறது என்பதாக இன்றைய லங்காதீப பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை காலம். குறிப்பாக இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவினுடைய பரிந்துரையின் பிரகாரம் 120% மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பது தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. எனவே அதன் பின்னர் நிதி அமைச்சின் அனுமதியை பெற்றுக்கொண்டு இந்த மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படுவதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நிதி அமைச்சராக நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவு தான் இந்த பொறுப்பு இப்போது கையளிக்கப்படுகிறது. நிதியமைச்சர் தான் தீர்மானிக்க வேண்டும், நிதியமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. எனவே ஜனாதிபதி அவர்கள் தீர்மானித்தபடி இந்த மின் கட்டணம் அமுல்படுத்தப்படும் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த மின்சார கட்டணத்தை அமுல்படுத்துகின்ற அந்த விடயம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களின் கைகளிலேயே இருக்கிறது என்பதாக இன்று தினம் லங்காதீப பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே திரைசேரியினுடைய அதிகாரிகள் அது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து அந்த முடிவை எடுத்து அது தொடர்பான விடயங்களை நிதியமைச்சுக்கு அறிவித்ததன் பின்னர் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி தொடர்பான முடிவை அறிவிக்க